மகாநதி சீரியல் இனி வரப்போற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம காவேரி இருந்துட்டு விஜய் மேலேயும் நம்ம அம்மு மேலேயும் ரொம்பவே கோவத்தில் போகிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் வீட்டில் காவேரியை யார் கூட்டிகிட்டு வருது அப்படின்னு சொல்லி கேட்கவும் காவேரி கூட அம்மா போயிடுவா அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம விஜய் இருந்துட்டு அம்மாவை கூட்டிகிட்டு வரதுக்காக காவேரி வீட்டுக்கு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம காவேரி வீட்டுக்கு போகவும் விஜய் சாரதா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் உள்ளே போன உடனே ரொம்ப கோவமா இங்கே பாருங்க எதுக்காக இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லி கோவமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட விஜய் இருந்துட்டு இங்கே பாருங்க அம்மு எங்கங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் இதை கேட்ட உடனே நம்ம காவேரி இருந்துட்டு நீங்கள் அம்முவை கூட்டிகிட்டு வர போலியா, நான் அம்முவை கூட்டிகிட்டு வரலையே அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம விஜய் ரொம்பவே ஷாக் ஆகி என்னங்க நீங்கள் அம்மு உங்கள் கூட தான் வரேன்னு சொன்னா அதனால தான் நான் உங்கள் வீட்டுக்கு வந்தேன் போங்கங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாகவும் நம்ம காவேரியும் பின்னாடியே போகிறாங்க. நானும் வரேங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் கூடயே போகிறாங்க. போன உடனே நம்ம அம்முவா அங்கே காணோம். அதுக்கப்புறம் என்ன அந்த வாட்ச்மேன் கிட்டலாம் கேட்குறாங்க. அந்த வாட்ச்மேனும் ரொம்ப நேரமாக பாப்பா இங்கே தான் நின்றுக்கிட்டு இருந்தா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் காரில் வந்து யாரோ கூட்டிகிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம காவேரி இருந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. இங்கே பாருங்கள் ஸ்கூலில் எனக்கு என்கிட்ட பிரின்சிபல் இப்படியெல்லாம் சொன்னாங்க, அதனால தான் நான் காவேரி கிட்டே கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணலாம் தான் அவகிட்ட அப்படியெல்லாம் நடந்துக்கிட்டேன். ஏன்னா மன்னிச்சிருங்க, நீங்கள் அம்முவை கூட்டிகிட்டு வர வந்துடுவீங்கன்னு தான் நினச்சேன், ஆனால் இப்படியெல்லாம் நடக்கும்னு எனக்கு தெரியாது, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லவும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ராகவ் இருந்துட்டு யாருக்கு நம்ம அன்புக்கு கால் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள் அதாவது விஜயோட பொண்ணு இப்போது என்னோட கஸ்டடியில் தான் இருக்கா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம அன்பு இருந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. இங்கே பாரு அம்முக்கு எதுவுமே ஆகக்கூடாது, முதல்ல அம்மு எடுத்துகிட்டு வந்து இங்கே விடு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு சும்மா பயங்கரத்துக்கு காட்டுறதுக்காக மட்டும்தான் இந்த பொண்ணை நான் கூட்டிகிட்டு வந்தேன். கொஞ்ச நேரம் அவங்க அப்பாவும் அம்மாவும் தேடட்டும், அதனால் நான் கொஞ்ச நேரம் இப்படியே இருக்க தான் போகிறேன், இனிமேல் பாப்பாவெல்லாம் வரமாட்டா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்க பாரு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காத, முதல்ல பாப்பாவை அனுப்பிவிடு அப்படின்னு சொல்லி கோவமா சொல்லவும் அதுக்கப்புறம் என்ன இங்க பாரு இப்போ கொண்டு வந்து விட்டுறேன், ஆனா கொஞ்சம் லேட் ஆகும், ஒரு 1.5 மணி நேரம் ஆகும். ஏன்னா அது வரைக்கும் அவங்க 2 பேரும் கொஞ்சம் பயத்திலே இருக்கணும். இனிமே பாப்பாவை வெளியே அனுப்புறதுக்கு கூட அவங்க எல்லாரும் பயப்படணும், அதுக்காக தான் இது எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லவும் இதை கேட்ட அன்புக்கும் ரொம்பவே கோவம் வந்துடுது. அதுக்கப்புறம் நம்ம அதாவது ராகவ் வந்து ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம தாத்தா கிட்டேயும் ராதா கிட்டேயும் இங்க பாருங்க மாமா, உங்க எல்லார்கிட்டையும் நான் ஏற்கனவே சொன்னேன் அந்த காவேரி குடும்பத்து கூட இது திரும்ப உங்ககிட்ட எந்த ஒரு டச்சும் வேண்டான்னு. இப்ப பாத்தீங்கன்னா அந்த ராகவும் நம்ம காவேரியை தூக்கிட்டு போயிட்டானா. அம்மா ரொம்ப பாவம், சின்ன பொண்ணை கடத்திட்டு போய் இப்போ வச்சு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு எனக்கு ஒன்றும் புரியல, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, விஜய்க்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கோவமாக சொல்லவும் இதெல்லாம் கேட்டு நம்ம தாத்தா இருந்துட்டு ரொம்பவே பதறி போய் விஜய்க்கு கால் பண்ணுறாங்க. விஜய் காவேரி எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இதை கேட்ட உடனே தாத்தா இங்கே பாருங்க தாத்தா காவேரியை காணுமா, நான் காவேரியை தான் தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே பதறி போய் சொல்லவும் அதுக்கப்புறம் என்ன நம்ம அதாவது ராகவ் இருந்துட்டு அப்போ தான் நம்ம சாரதா வீட்டுக்கு முன்னாடியே நம்ம குட்டி காவேரியை கொண்டு வந்து விட்டுட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அம்மு இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக உள்ளே ஓடி போயிட்டு நம்ம சாரதா கிட்ட ரொம்பவே சந்தோஷமாக சாரதா பாட்டி அப்படின்னு சொல்லி கத்தவும் அதுக்கப்புறம் சாரதா வந்து அம்மு எங்கே போன அம்மு, உன்னை காணோன்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருந்தாங்க, இப்போது நீ இங்கே வந்துட்டியா, நான் உங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதா இருந்துட்டு காவேரிக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி காவேரி எங்கே இருக்க காவேரி அப்படின்னு சொல்லி கேட்கவும் மா காவேரி அம்முவா காணுமா, நான் தேடிக்கிட்டு இருக்கோமா, எங்கே இருக்கானே தெரியல, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குமா அப்படின்னு சொல்லுவோம். இல்லடி அவள் வீட்டில் தான் இருக்கா வாடி அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம காவேரிக்கு அப்போ தான் உசிரே வருது. அதுக்கப்புறம் என்ன நம்ம காவேரி இருந்துட்டு இங்கே பாருங்க அம்மு அதாவது வீட்டுக்கு வந்துட்டாலாம், வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. போன உடனே நம்ம விஜய் இருந்துட்டு அம்மு கிட்ட அம்மு எங்கே அம்மு போன, நீ காவேரி மிஸ் கூட தானே வரேன்னு சொன்ன, எதுக்காக காவேரி மிஸ் கூட வரல நீ அப்படின்னு சொல்லி கேட்கவும் இதை கேட்ட உடனே நம்ம அதாவது விஜய் இருந்துட்டு அம்மு இருந்துட்டு இங்கே பாருங்கப்பா நீங்கள் பண்ண வேலையால் அம்மு அதாவது காவேரி மிஸ் என் கூட ஒழுங்காகவே பேச மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கும்போது அம்மு அது காவேரி மிஸ் என்னை எப்படி அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவாங்க, இனிமேல் இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அது கேட்ட உடனே எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா, கொஞ்ச நேரம் அங்கேயே இருந்துட்டு நின்றுக்கிட்டு இருந்தேன், நீங்களும் வரலையா, யாரோ வந்து என்னை கூட்டிகிட்டு போனாங்க, போயிட்டு சாக்லேட்டு ஐஸ்கிரீம் எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தாங்க, ஆனால் நான் எதுவுமே சாப்பிடல,
இல்லப்பா, எல்லாத்தையும் இங்கே தான் வச்சிருக்கேன் பாருங்க அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. இங்கே பாரம்மோ, முன்ன பின்ன தெரியாதவங்க கூடலாம் நீ ஏறி போகக்கூடாது, இனிமே நான் வர வரைக்கும் நீ யார் கூடமே போகக்கூடாது சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே ஏங்க சாரிங்க, இனிமே நான் இப்படி ஒரு வேலையை நான் பண்ணவே மாட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிடவும், இங்கே பாருங்க ஏதோ உங்ககிட்ட உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு என்னோட பாப்பா சொன்னதுனால தான் உங்ககிட்ட அப்படி நடந்துக்கினேனே தவிர வேற எதுக்காகவும் இல்லைங்க. இனிமே உங்ககிட்ட நான் அப்படியெல்லாம் நடந்துக்க மாட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்டு கிளம்பிடுறாங்க. இங்க பாருங்க, இனிமே உங்க வீட்டு பக்கமோ இல்லை என்னோட பாப்பா உங்ககிட்ட ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்தோ கண்டிப்பா பேச மாட்டா, எல்லாத்தையும் நான் அவகிட்ட சொல்லிடுறேன். இங்க பாருங்கம்மா, இதை நாள் வரைக்கும் நாங்க 2-3 நாள் இந்த வீட்டுக்கு வந்திருக்கோம். இந்த வீட்டில் என்ன ரொம்ப சந்தோஷமா பார்த்துக்கிட்டீங்க, ரொம்ப சந்தோஷமா, இதுக்கப்புறம் உங்களை நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இதை கேட்ட காவேரிக்கு ரொம்பவே எமோஷனல் ஆயிடுது. அதுக்கப்புறம் சாரதா இருந்துட்டு, இங்க பாருடி, இப்ப பாத்தியா அவங்க இனிமே வர மாட்டாங்களாம், அவங்க 2 பேரும் வந்ததுனால தான் என் மனசு கொஞ்சம் சந்தோஷமா இருந்துச்சு, இப்போ அதையும் நடக்க விடாம பண்ணிட்டல, இப்போ அம்முக்கிட்ட எதுக்காகடி கோவமா பேசின நீ? இங்க பாருடி, நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது, அம்முவும் விஜய் தம்பியும் என்கிட்ட நார்மலா பேசணும், அது நீ தான் பண்ணணும். இங்க பாருடி, உன்னை அவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னெல்லாம் நினச்சிருந்தேன் தெரியுமா? அந்த தம்பி ரொம்ப நல்ல தம்பியா இருக்கு, அந்த பொண்ணோட அந்த தம்பியை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டான், நீ சந்தோஷமா இருப்பேன்னு எனக்கு தோணுதுடி அப்படின்னு சொல்லவும், என்னம்மா அக்காங்களும் இதே சொல்றாங்க, நீயும் இதே சொல்ற, அப்படியாடி கங்காவும் யமுனாவும் இதை சொன்னாங்களா? பாரு, எல்லாருக்குமே ஒரே மாதிரி தோணுது, நீ மட்டும் ஏன்டி தனித்தனியா யோசிக்கிற? இங்க பாரு, நீ அந்த தம்பியை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவங்க எல்லாரும் நமக்கு சொந்தமாயிடுவாங்கல்ல, இனிமே அவங்க எல்லாரும் நம்ம கூடயே இருப்பாங்களடி, ப்ளீஸ் டி, நீ அந்த பொண்ணுக்கு அம்மாவாயிடுடி, அந்த பொண்ணுக்கும் உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குல்ல, அந்த பொண்ணையும் நீ சந்தோஷமா பார்த்துப்பன்னு எனக்கு தெரியும், இங்க பாருடி ப்ளீஸ் டி, சொல்லுடி, ஓகே சொல்லுடி அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் வந்துட்டு அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. போன உடனே நம்ம அன்பு இருந்துட்டு ரொம்ப கோவமா, இங்க பாரு விஜய், அந்த காவேரி கூட திரும்ப போகாதன்னு எத்தனை முறை சொன்னேன், நீ கேட்டியா? இப்ப பாத்தியா, நம்ம பாப்பாவை அந்த ராகவ பையன் கடத்தி வச்சிருந்தான், அவன் ஃபோன் பண்ணி எனக்கு எவ்வளோ மிரட்டுனான் தெரியுமா? இனிமே நீங்க குழந்தைய வெளியே கூட்டிட்டு வரதுக்கு கூட ரொம்ப பயப்படணும், 5 வருஷமா ஜெயிலில் எவ்வளோ கஷ்டப்பட்டனோ எனக்கு தெரியும், அந்த கஷ்டத்தெல்லாம் நீங்கள் டபுள் மடங்காக அனுபவிக்கணும், உங்களை சும்மாவே விடமாட்டோம் அப்படி இப்படின்னு என்னென்னமோ நம்ம என்கிட்ட பேசினா, இதெல்லாம் கேட்ட உடனே எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. இங்கே பாரு விஜய், நீ அந்த காவேரி நமக்கு தேவையே இல்லை, இனிமே காவேரி பக்கம் நம்ம போகவே தேவையில்ல, இனிமே காவேரியும் வேணாம், யாரும் வேணாம், நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருப்போமே. விஜய் ப்ளீஸ் விஜய், நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க தாத்தா, இதுக்கு மேலே சித்தப்பா இப்படிலாம் பேசினார்னா நான் அந்த மாதிரி வேற மாதிரி பேச வேண்டியது இருக்கும், அதுக்கப்புறம் இப்படி பேசிட்டானே நீங்கள் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம விஜய் இருந்துட்டு ராகவ என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.